என் கிணத்தை காணோம். ஐயா என் கிணற காணோம். ஐயா கிணற காணோம். ஐயா என் கிணற காணோம். என்ன இங்க இருக்கேன், இங்க வாடா. இருக்கீங்களா? ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா, என்ன பிரச்சனை? என் கிணற காணாங்க. கிணத்த காணமா? தெளிவா சொல்லு, கிணத்த காணமா இல்ல கிணத்து பக்கத்துல இருந்து பம்பு செட்ட காணமா? சத்தியமா கிணத்தை தான் காணாம். மரியாதையா வந்து கண்டுபிடிச்சு கொடுங்க, இல்லன்னா எல்லாரும் உள்ள வச்சிருவேன். வாங்க வேமா வாங்க 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 ஐயா. சார் இதான் சார் ஸ்பாட். வாங்க 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 சார். இதான் சார் இருந்துச்சு. வட்ட கிணறு சார், வட்ட கிணறு. அது வட்டாத கிணறு 80 அடி ஆழத்துல இருந்துச்சு சார். இங்கதான் சார் படிக்கட்டு இருந்துச்சு. அதை எடுத்துட்டு பண மரத்தை ஓட்டிட்டு போயிருக்காங்க சார். இந்த ஏரியாவிலே வட்டாத கிணறு என் கிணறு தான் சார். இந்த கிணறை வச்சு நான் என்னென்ன விலைய வச்சு தெரியுமா? இந்த பக்கம் 500 தென்னை, இந்த பக்கம் 500 வாழை, நடுவுல ஒரு 1000 அடி நீளத்துக்கு வாய்க்கா, இந்த பக்கம் 500 கொய்யா மரம் சார். அம்புட்டியே ஆட்டையை போட்டு போயிட்டாங்க சார். சரி அதுக்கு போனாலும் பரவாயில்ல, கிணத்த ஆட்டையை போட்டு வகுத்துல அடிச்சுட்டு போயிட்டாங்களே. இங்க பாருங்க, அந்த தெரியுது பாருங்க ஒரு ஊரு. அந்த ஊருக்காரன் பூரா இந்த கிணத்துல தான் சார் வந்து தண்ணி எடுத்துட்டு போவான். அந்த அளவுக்கு அம்புட்டு பேருக்கு பெர்மிஷன் கொடுத்து வச்சிருக்கேன் சார் நானு. என்ன அழுக, என்னால முடியலடா. பாத்தீங்களா சார், பாத்தீங்களா? என் கதையை கேட்டு நீங்களே பிம்மி பிம்மி அழுறீங்க பாரு. நான் அதுக்கு அளவேடா, வேற எத்தனையோ கேஸ் அட்டன் பண்ணிருக்கேன். வாழ்க்கையில இப்படி ஒரு கேஸ் நான் அட்டன் பண்ணவே இல்லடா. கிணற காணாமனு ஒரு கேஸ் ஆடா. அதாண்டி கேஸ். போதும்டா. என்ன ட்ரெஸ் கலட்டுறா? ஒருவேளை இதை கிணறு தோண்ட போறானோ? ஐயா